நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஎம்டி பாஸை துருப்பிடிச்சி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பில்டிங் கட்டும்போது கலவையில் தண்ணி ஆட் பண்ணுறோம், க்யூரிங் பண்ணுறோம். அப்படி இருந்தும் ஸ்ட்ராங்காக வாட்டர் லீக்கேஜ் நடக்காமல் இருக்கே, அது எப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குல்ல, வாங்க தெரிஞ்சுப்போம். டிஎம்டி பாஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. FE415, FE500, FE550 and FE600. And 3 importance மெத்தடில் இதை மேக் பண்ணுறாங்க: பிஞ்சிங், செல்ஃப் டெம்பரிங் அண்ட் அட்மாஸ்பரிக் கூலிங். இதில் FE500 தான் ரெசிடென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற டிஎம்டி பாஸ். FEனா வேற ஒன்றும் இல்லைங்க, அயானோட கெமிக்கல் சிம்பிள். இந்த கம்பிகள் எல்லாம் இரும்புல தான் செய்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த கார்பன், எலாஸ்டிசிட்டி அண்ட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ்க்காக மேக்னீஸ் அண்ட் சிலிக்கான் மாதிரியான மெட்டீரியல் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கம்பியோட வெளிப்பக்கத்தில் ரஸ்ட் ஆகுமே தவிர உள்ள சாஃப்டாக இருக்கும். இதுக்கு காரணம் பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் மாதிரியான கெமிக்கலை ஆட் பண்ணுறதால தான். இதோட லோ கார்பன் கண்டென்ட் இருக்கிறதால கரோஷன், அதாவது அரிப்பு ஏற்படாமல் நீண்ட காலத்துக்கு உங்கள் பில்டிங்கில் வாட்டர் லீக்கேஜ் அண்ட் கிராக்ஸ் எதுவும் ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தக்ஷன் டெயில் பேஜை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.